வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் கோகோனட் பன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பன்னு செய்கிறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். நான் 200 ml நல்லா வெதுவெதுப்பான பாலில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரையும் ஈஸ்ட்டும் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒரு பவுல் வச்சு அதில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கோகனட் பன் வந்து கோதுமை மாவை விட மைதா மாவில் தான் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை நல்லா உருக்கி அதையும் இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். 2 கப்பு மாவுக்கு 200 ml பால் வந்து சரியான அளவாக இருந்துச்சு. இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த மாதிரி அந்த 4 விரலால் அழுத்தி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட பன்னு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே வச்சு நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இது மேலேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும். அப்போ வந்து பவுல்லலாம் ஒட்டிக்கும். அதனால தான் பவுல்லையும் மேலேயும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கோகோனட் ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் பன்னுக்குள்ளே வைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமாக பாதாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். தேங்காயை வந்து இந்த மாதிரி நான் கீறி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காவை பூவாகவும் துருவிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சிலையும் போட்டு துருவிக்கலாம். ஆனால் அந்த பூலாம் வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். நான் அதனால இந்த மாதிரி ஒரு துருவுறதில் தேங்காயை துருவிக்கிறேன். இந்த மாதிரி தேங்காய் துருவும் போது நம்மளுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி நீல நிறமாக கிடைக்கும். இது மாதிரி எல்லா தேங்காயும் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இந்த தேங்காய் பூவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்மளோட கோகோனட் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இப்படி வச்ச மாவு வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவு நல்லா பொங்கி கிடச்சிருக்கு. இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ கம்மியாக மாவு வச்சோம் பாருங்கள், நல்லா பொங்கிருக்கு. இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் நம்மளோட பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த பிளேட்டில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பேக்கிங்க்கு நம்மளோட பிளேட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மாவை ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை வந்து இந்த உள்ள தள்ளி பன்னு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கணும். ரொம்ப தின்னாக திரட்டிடக்கூடாது. இந்த அளவுக்கு தடிமன் இருக்கணும். இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பிளேட் அளவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மாவு வந்து எலாஸ்டிக் மாதிரி வரும். இதை கைட்டை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் ஃபில்லிங்கை உள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே வைக்கிறதையும் முதல் செஞ்ச மாதிரியே திரட்டிக்கலாம். நம்ம மாவை 2ஆக பிரிக்கும் போதே அடியில் வைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவும் மேல் வைக்கிற மாவு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கணும். இப்போ அதையும் மேலே வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓரங்களை இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒட்டிட்டு ஆள்காட்டி விரலால் இப்படி நல்லா குத்தி விட்டோம்னா ஃபில்லிங் வந்து வெளியவும் வராது, நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக சர்க்கரையும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி பிளேட்டில் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா லைட்டாக உப்பி வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் பேனை இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி உள்ளே சேர்த்துடணும். பேன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால உள்ள பிளேட்டை வைக்கும்போது பார்த்து வைக்கணும். இந்த பிளேட் வந்து பேனில் டச் ஆகாத மாதிரி வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 hour குக் பண்ணோன்னா நம்மளோட பேக்கரி பன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 50 minutes ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி ஓரங்கள்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால், சர்க்கரை, நெய் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் ஒரு 15 minutes குக் பண்ணால் நம்மளோட பேக்கரி பன் ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓரம்லாம் நல்லா வெந்துருச்சு. மேலே கடைசியாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், பிளேட்டில் எதுவுமே ஒட்டலை, நல்லா சாஃப்டாக இருக்குது நம்மளோட பன்னு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஓவனில் வச்சோம்னா மேலே வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரும். நம்ம வந்து கடாயில் வச்சனால இந்தளவு தான் கலர் கிடச்சிருக்கு. பாருங்கள், நம்மளோட கோகோனட் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். பேக்கரி ஸ்டைல் கோகோனட் பன் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.